தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டோட வைகாசி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது வைகாசி மாசம் அப்படின்னாலே நரசிம்ம பெருமான் அவதரித்த ஒரு மாசம். அநீதியை அழிக்க நரசிம்மர் அவதாரம் எடுத்த நரசிம்மர் ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த மாசத்துல தான் வரும். அப்படிப்பட்ட இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ரிஷபராசியில இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீச நிலையில இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வைகாசி மாசம் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேசராசியில இருக்காரு. 2ஆம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு. 19ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சமடைஞ்சிருக்கார். 17ஆம் தேதி அன்னைக்கு அவரு மேசராசிக்கு போக போறார். குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார். சனி பகவான் மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கார். ராகு கேதுவோட பயிற்சி இந்த வைகாசி மாசத்துல நடக்குது. ராகு மீன ராசியிலிருந்து 4ஆம் தேதி கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாங்க. அப்ப சர்ப்ப கிரகங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முழுசா மாறப்போற ஒரு மாசம் அப்படிங்கிறது தான் இந்த வைகாசி மாசம். இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது? இந்த மாசம் உண்மையிலேயே ஒரு அமோகமான மாசமா உங்களுக்கு இருக்கும். நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம வீடியோக்குள்ள போவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாச தொடக்கத்துல செவ்வாய் ரொம்ப நாளா உங்களோட ராசியிலேயே நீசத்துல இருக்காரு. அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கொஞ்சம் கடன் சுமை அப்படிங்கிறது லேசாக தலை தூக்கும். என்னடா அஷ்டம சனி முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அஷ்டம சனி முடிஞ்சும் கூட இன்னும் நல்லா இல்லையே, இதோட விட்டுருச்சுன்னு நினச்சேன், இன்னும் விடலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் லேசாக குறையும். என்ன தலைப்பு மட்டும் சூப்பராக வச்சுருக்கீங்க, உள்ளே சொல்கிறதெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, முழுசாக கேளுங்க. இருந்தாலும் சுயஜாதக அடிப்படையில் கொஞ்சம் தெய்வங்களை வணங்கி பரிகாரங்கள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நல்லது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி தொடங்கினோடனே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. முதல் நாள் சரியில்லை, 2ஆவது நாள் ரிஷபராசிக்கு புதன் வரார். சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப வீடு. லாப வீட்டில் வரக்கூடிய புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நல்ல காசு பணத்தை கொடுத்துரும். ஏதோ கடன் இருந்ததுன்னா 10 ரூபா அடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏதோ கடனாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மொத்தமாக ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சத்தையும் நான் தூக்கி கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்ல வரல. பிரச்சனைக்குரிய கடன் அப்படிங்கிறத கொஞ்சம் அடைச்சிருவீங்க. எப்பா இவன் நலி தான் பெருசாக இருந்தது, சும்மா ஒரு நாளைக்கு 10 பவுன் அடிச்சுக்கிட்டு நான் தூக்கி கடாசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். அது மாதிரி வேற்று மனிதர்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் திடீர்னு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். யாருன்னே தெரியாது, வேறு மொழி பேசுவான், இல்லைன்னா நமக்கு திடீர்னு அறிமுகமான புது நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். புது முயற்சிகளும் கைகூடும். ஒருத்தர் வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு பயணத்தில் சந்திப்போம். அவங்க தொழில் செய்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க, இல்லை தொழில் செய்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. பரவாயில்லையே, இவர் சொல்கிறது நம்ம ஊரில் நல்லா எடுபடும் போல இருக்க, பேசாமல் இவர் சொல்கிற பிஸ்னஸை செஞ்சால் நம்ம என்ன அப்படின்னு நாம் யோசிக்கிற அளவுக்கு, நம்மளோட சிந்தனையை தூண்டுற அளவுக்கு வேற்று மனிதர்களால், திடீர்னு சந்திக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்கறது தான். அதுமாரி அலுவலக ரீதியான பயணம் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உறவுகளில் நிறைய திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அதுக்காக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களாக இருந்தாலும் சரி, பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். போகிற இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், போகிற இடத்துல ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும், போகிற இடத்துல நிறைய புது நண்பர்களோட புது உறவுகளோட அறிமுகம் கிடைக்கும். அவர்களை வச்சு ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். நல்ல தங்கும் வசதி, உணவு உள்ளிட்ட எல்லாமே சரியான முறையில் கிடைக்கும். அப்போ தொழில் ரீதியாக ஒரு பயணம் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், வெற்றி அடையும். அதுமாரி அலுவலகத்தில் ஒரு பயணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா போனீங்கன்னா போகிற இடத்துல நல்ல பேரை சம்பாதிச்சு ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட உச்சமடைஞ்ச சுக்கிரன், ரொம்ப நாளாக மீனராசியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வைகாசி 17ஆம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் வரார். அப்படிங்கும்போது தொழில் பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலையில் இருக்குது, ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு ஆள் கிடைச்சா வியாபாரம் இல்லை, வியாபாரம் முட்டிக்கிட்டு இருக்கிறப்ப வேலைக்காரன் லீவ் போட்டுறான், இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு பார்த்தீங்களா.
அது எல்லாமே இதுக்கு மேலே மாறும். தொழில் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்து, கலைத்துறை சார்ந்து, ஆடை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் நல்ல லாபம் அடையலாம். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு வாத்தியாராக இருக்கேன், இல்லை பள்ளிக்கூட வாசலில் ஒரு நோட்டு புத்தக கடை வச்சுருக்கேன், ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன், ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன், ரெடிமேட் ஷோரூம் வச்சுருக்கேன், இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறத அடையலாம். அதுமாரி நிறைய மதிப்பு மரியாதை உங்கள் தொழிலில் கிடைக்கும். 10 ரூபா சம்பாதிச்சது மட்டும் முக்கியம் இல்லை, என்னோடய ஃபீல்டில் நான் நல்ல பேர் வாங்கிட்டேன், தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கோம், நம்மளும் ஒரு சொந்த வீடை கட்டணும் நினச்சவங்க ஒரு பிளாட்டு வாங்கி போடலாம். சரி, பின்னாடி காசு இருக்கிறப்ப கட்டிக்கும், இப்போதைக்கு வாங்கி போடும், விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனைக்கட்டு வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு, விவசாய நிலம் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வரார். மிதுனம் புதனுக்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு புதன் வந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பொருளாதார நிலை முன்னுக்கு வரும். இந்த மாதிரி உறவுகள் வகையில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் மாறும். யாரோ சொந்த பந்தம் இவனோட ஆகலை, பங்காளிங்க உள்ள சண்டை, உறமுறை உள்ள சண்டை, பல வருஷமாக பேசிக்கிறதில்ல, போகிற வரல, ஒரு நில பிரச்சனை, ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கல, ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடல, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளில் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி சில பேருக்கு ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை இருக்கும். எங்கேயாவது வெளிநாடு போயிடலாமா, இங்கே உழைச்சி என்னத்தை ஒன்றும் கட்டுப்படி ஆகலை, ஒரு சிங்கப்பூர் போகலாம், ஒரு துபாய் போகலாம், இந்த மாதிரி ஏதாவது சிந்தனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே பொழைச்சலாம் நம்ம ஒன்றும் மிச்சம் பண்ண முடியாது, வர்றது வாய்க்கு கைக்கும் தான் சரியாக இருக்குது, திடீர்னு படுத்துக்கிட்டா 10 நாளைக்கு என்னடா பண்ணுறது, பேசாமல் எங்கேயாவது வெளிநாட்டு பக்கம் போவோன்னு யாரோ ஒருத்தன் சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், கூட்டாளி, இந்த மாதிரி ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் ஒருத்தன் விசா அனுப்புகிறேன்னு சொன்னான் அப்படின்னு முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வெற்றியில் கொண்டு போய்விடும். எந்த மாற்றமும் இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீசமடைஞ்சு உங்கள் ராசியிலேயே இருந்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போய் பலமடைகிறார். அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். தைரியக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா எந்த முயற்சியும் செஞ்சு பார்த்துருவீங்க. ஆமாம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்படியே யோசிச்சு ஒன்றும் செய்யாமல் இருந்து என்ன பண்ணுறது, 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம், இறங்கடா பேசிக்கணும். தொழிலோ வியாபாரமோ பயணமோ சொந்தமோ பந்தமோ நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் ஒரு முயற்சி அப்படிங்கிறத எடுத்து பார்த்துருவீங்க. சும்மா கிடந்து என்ன பண்ணுறது, எதையாவது செஞ்சு தான் பார்ப்போம், வந்தால் மலை போனால் அது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கார். அதாவது 10ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரார் அப்படின்னா தொழில் ரீதியான வருமானம் அப்படிங்கிறத உச்சத்தில் கொண்டு போய் நிச்சயமாக உங்களை நிறுத்துவார். செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கார். குரு விரயத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் கஷ்டம் வராது. சுப விரய செலவுகள் தான், கடங்கண்ணி அடைக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாட்டு வாங்கி போடலாம். அதுமாரி ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ராகு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். அஷ்டம ராகு கொஞ்சம் ஆட்டி தான் படைப்பார். அதேமாதிரி தனஸ்தானத்தில் கேது வரார். குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையும் தான் கொடுப்பார். உங்களால் முடிஞ்சால் யோக பலம் பெற்ற ஒரு நன்னாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணிங்க. உங்களால் முடிஞ்சவங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகுவை வணங்கிட்டு வாங்க. அதேமாரி கீழே பெரும்பள்ளம் போய் கேதுவை வணங்கிட்டு வாங்க. முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வணங்கிட்டு, ஏலபாலைகள், வீடற்றவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த வைகாசி மாதம் நல்லாயிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.